ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ வச்சு தான் 2 பெனிஃபிட். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹேருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு. இப்போ நம்ம செம்பருத்தி பூவை எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூவை எடுத்துகிட்டு அதில் உள்ள பின்னாடி இருக்கிற காம்பை நமக்கு தேவையில்லை. ஸோ காம்பை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு இடையில இதோட பெனிஃபிட்டையும் சொல்லிகிட்டே வருவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. இதை நல்லா எல்லா காம்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறேன். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டி இந்த தண்ணி ட்ரைன் ஆகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இதில் உள்ள இதழ் மட்டும்தான் நமக்கு தேவை, போலன்ஸ் தேவையில்லை. ஸோ நான் இதழை மட்டும் பிச்சு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் ட்ரிங்க்கு தான். இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா பிளட்டு ப்யூரிஃபை ஆகும், ஸ்கின் க்ளோ கொடுக்கும். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். பாயிலிங் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 2 பூ அளவுக்கு இதழ் எடுத்து அந்த தண்ணியில் போட்டுக்கிறேன். ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை நிறுத்திட்டு மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். எதுக்காக சொல்கிறேன்னா அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் இறங்கி அந்த தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா ரெட்டாகவும் அந்த பூவோட கலர் பார்த்திங்கன்னா ஒயிட்டாகவும் மாறிடும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸை ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். இது குடிக்கிறதுனால நமக்கு ஸ்கின் க்ளோ ஆகும். ஹேரோட ரூட் ஸ்ட்ரென்தன் ஆகி ஹேர் வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ் வராமல் ஒரு சில பேர் கஷ்டப்படுவாங்க. ஆனால் பீரியட்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகி வர்றது ஒரு சில பேர் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு இந்த வாட்டரை நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா பீரியட் ஓவர்ஃப்ளோ கூட கண்ட்ரோல் ஆகும். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். இந்த ட்ரிங்க்கு குடிக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கும் இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த தேன் ஊற்றுற விஷயம் மட்டும் அவங்கள மட்டும் செய்ய சொல்லுங்கள். ஏன்னா இது கலர் சேஞ்ச் ஆகும்போது அவங்க அதை கண்ணால் பார்க்கும்போது அவங்களுக்கு இது டெம்ட் ஆகி குடிக்கணுன்ற ஆசை அவங்களுக்கு வந்துடும். இது குடிக்கிறதுனால எந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்டும் வராது. இது 6 மாதம் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாம். இது நேச்சுரல் ரெமெடி தான். இது குடிச்சிட்டே வாங்க. ஒரு 48 டேஸ் நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் தான் இதோட ஃபுல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பூ எல்லாத்தையும் அந்த மிக்ஸி ஜார்க்குள்ளார போட்டுக்கோங்க. அரிசி வடித்த கஞ்சி இருந்ததுனால அந்த தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டரை ஊற்றிக்கலாம். இதை நான் ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு தான். அதையும் ஊற்றி நான் ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போது பிளெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. அதை ஊற்றும் போது நான் காட்டுறேன் உங்ககிட்ட. இந்த ஹேர் பேக் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சில்கியாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கிறதுக்காக தான் இந்த ஹேர் பேக்கு. வாங்க சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, விட்டமின் இ கேப்சூல் தான் இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறது. இது ஸ்கின்னுக்கும் நல்லா க்ளோ கொடுக்கும். அதேமாதிரி ஹேரையும் நல்லா வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை தான் இப்போ நான் கட் பண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த பேக் ஸ்மூத்தாகவும் சில்கியாகவும் இருக்கிறதுக்காக தான் இந்த பேக்கு. அதோட இந்த விட்டமின் இ சேரும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வளரும். இவன் என்னோட சின்ன பொண்ணு தான். இவளுக்கு மொட்டை அடித்து கிட்டத்தட்ட 7 மந்த் தான் ஆகுது. ஆனால் எவ்வளோ ஹேர் இருக்குன்னு பாருங்கள் அவளுக்கு. இது நல்லா வாட்டரியாக இருக்கும் இந்த ஹேர் பேக்கு. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணுங்கள். ஆனால் நான் இது பண்ணுறதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு நல்லா தலையில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் இல்லாமல் எந்த பேக்கையுமே எண்ணெய் தேய்க்காமல் போடவே போடாதீங்க. குட்டி குட்டி டிப்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது முன்னாடியே சொன்ன மாதிரியே எண்ணெய் தடவிட்டு தான் எந்த பேக்காக இருந்தாலும் போடணும் சொன்னால். ஆனால் எண்ணெய் தடவி 1/2 hour கழிச்சு தான் எந்த பேக்காக இருந்தாலும் போடணும். நீங்கள் பேக் போடும்போதே லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு போடுங்க. இன்னுமுமே ஹெல்த்தியாக ஹேர் வளரும். 1/2 hour கழிச்சு தான் பேக் போட்டு 1/2 hour கழிச்சு தான் நீங்கள் வாஷ் பண்ணவே போகணும். உடனே வாஷ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா என் பெரிய பொண்ணோட ஹேர் தான். ஹேர் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்றதை. இதுக்கு முன்னாடி இவளுக்கு நான் ஷார்ட் ஹேர் தான் வச்சுருந்தேன். ஒரு 2 இயர்ஸாக தான் இவளுக்கு நான் இவ்வளோ லென்த்தாக ஹேர் வளர்த்தது. இதை மாதிரி பேக்காக ஆயில் போட்டு தான். ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் என் சின்ன பொண்ணோட ஹேரு எவ்வளோ ஸ்மூத்தாக சில்கியாக இருக்குங்கிறத சிவி கூட காட்டுறேன். அதோட ஷைனி டெக்ஸ்சரை நீங்கள் பாருங்கள்.
அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது என் பெரிய பொண்ணோட ஹேர் தான். எவ்வளோ சில்கியாக ஸ்மூத்தாக இருக்குங்கிறத பாருங்கள். அவளோட ஃபுல் லென்த் ஹேரையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பேக்கை வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 10 டைம் ஆவது யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி என் பொண்ணோட ஹேர் கேர், ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே நான் போடுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.